இருப்பான்னு நினைக்கவே இல்ல. தர்ற மாதிரி தந்துட்டு பின்னாடி மாமியாக்காரியை விட்டு சிலிண்டர் வாங்கிட்டா பாரு. சரி, இவளை நம்பணும் பத்தியா? என் புத்திய செருப்பால அடிக்கணும். எல்லாம் இந்த சிலிண்டர் காரணமால வந்த வேணே. புக் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? ஒழுங்கா வீட்டுக்கு சிலிண்டர் கொண்டு வந்து இறக்குறானுங்களா? சே, என்னதான் பண்ணி தொலைவானுங்களோ தெரியலப்பா. கடைசியில நம்ம தான் இப்ப சிலிண்டர் இல்லாம சீரழிய வேண்டியதா இருக்கு. இவனுங்க ஒழுங்கா சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்திருந்தா இப்படி கண்டவா கிட்டலாம் நான் ஏன் பிச்சை எடுக்க போறேன்? அதுவும் மட்டுமா தர்ற மாதிரி தந்துட்டு பின்னாடி எப்படி மாமியாக்காரி விட்டு வாங்கி விட்டாளே. நான் கூட இந்த பிள்ளை பரவாயில்ல, மாமியாருக்கு தெரியாம நல்லா தருதேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சே, நினைச்சே பார்க்கலப்பா இப்படி இருப்பாளுவன்னு. என்னத்த பண்ண, நம்ம நேரம் விறகடுப்புல தான் கிடந்து சாப்பிடணும். நம்ம தலையில எழுதி இருக்கு போல. விரவு வேற வீட்டுல இல்ல. சிலிண்டர் இருக்க தைரியத்துல விரவும் கொஞ்சம் கூட இறக்கி வைக்காம தான் இருந்திருக்கேன். நேரா போய் காட்டுக்குள்ள போய் விரவு பறக்க வேண்டியதுதான். செல்லத்தாய்க்கா, இந்த பாரு அந்த பேர் பத்துக்க. செல்லத்தாய்க்கா நொல்லத்தாய்க்கா நீங்க என் பக்கத்துல வராத பத்துக்க. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சிலிண்டர் தர மாதிரி தந்துட்டு உன் மாமியா கடை பின்னாடி விட்டு வாங்க சொல்லிருக்கா. ஏக்கா என்னக்கா நீங்க என்ன நடந்ததுன்னு புரியாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு அடிக்கிய? ஆமா, எனக்கு தெரியாத உன்னை பத்தி. சரியான ஃப்ராட் பையவுல தானே நீ. ஐயோ அக்கா, என் நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சக்கா. என்னக்கா என்ன பத்தி நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்றா? இவ்வளோ நாள் நான் உன் கூட இருந்தேன்னு என்ன பத்தி நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதானக்கா. உனக்கு சிலிண்டர் இல்லைன்னு நான் என் வீட்டுல இருக்க சிலிண்டர் யாருக்கும் தெரியாம தூக்கி தந்தேன். என்ன போய் இப்படி சந்தேகப்படுறியக்கா? ஆமா, யாருக்கும் தெரியாம தூக்கி தந்தாலாம். அப்படியே தூக்கி தர மாதிரி தந்து விட்டு உன் மாமியா கடை பின்னாடி அனுப்பி வச்சலாம். நீ என்ன அவ்வளவு நல்லவளா? ஏக்கோ புரியாம பேசாதியக்கா. என்ன பண்ண, நான் உங்களுக்கு சிலிண்டர் கொடுத்த நேரம் எங்க வீட்டுல சிலிண்டர் முடிஞ்சு போச்சான். 2 சிலிண்டர், ஒன்று ஒத்தரோசாக்கு ஒன்று உங்களுக்குன்னு ஒன்று கொடுத்தேன் பாத்தீங்களா? இந்த ஒத்தரோசாக்கு கொடுத்த சிலிண்டர் காலி சிலிண்டருக்கா. தெரியாதமா உங்களுக்கு காலி சிலிண்டர் கொடுத்துட்டேன். அவ வேற அந்த கிளி கிழிச்சிட்டு தெரியுறா. நான் உங்களுக்கு நல்ல சிலிண்டர் தான் கொடுத்தேன். எங்க வீட்டுல வேற சிலிண்டர் முடிஞ்சு போச்சோன்னு கேள்வி கண்டுபிடிச்சிருக்கா. கண்டுபிடிச்சதுல தான் மாட்டிக்கிட்டோம், வேற ஒன்றும் இல்லக்கா. நல்லது பண்ணணும்னு நினைச்சதாக்கா கொடுத்தேன். உங்களுக்கு சிலிண்டர் இல்லைன்னு மனசே கேட்கல. எத்தனை நாள் உங்க வீட்டுல வயிறார வந்து தின்றுப்பேன். எத்தனை நாள் எனக்கு நீங்க மூஞ்சி சொல்லிக்காம சோறு போட்டுருப்பிய. அந்த நன்றி கடனுக்காக தாக்கா சிலிண்டர் கொடுத்தேன். இப்படியே மாமியா கல்வி பின்னாடியே வந்து வாங்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்றா? உன் வீட்லயும் சிலிண்டர் முடிஞ்சிட்டோ? ஆமாக்கா, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். உங்க மேல சத்தியம்க்கா. என் வீட்லயும் சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. அதை மாமியா கல்வி கண்டுபிடிச்சிருக்கா. இல்லைன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டாதுக்கா. சரிம்மா சரிம்மா, நான் என்னமோ ஒன்று தப்பா நினைச்சேன் பாத்துக்க. குடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி வந்து பிடிங்கிட்டு போயிட்டேன்னு நினைச்சு ஒன்று திட்டிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல உடுக்கா, நீ தானே திட்டினா, நான் எதுவும் மனசுல வச்சுக்கிடல. சரி அக்கா, இப்ப நீ எங்கக்கா போற? என்னம்மா பண்றது, வீட்டுல சிலிண்டர் இல்ல. விறவடுப்புல தான் பொங்கி ஆகணும். சிலிண்டர் வரன்னு காத்துட்டு கிடந்தா பட்னி கிடந்தா அந்த சாக வேண்டியதான். நம்ம பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் 2 கிடக்க அதுக்குள்ள பட்னி போட முடியுமா? அதான் என்ன பண்ணேன்னு காட்டுக்கு விறவு பறக்க போயிட்டு இருக்கேன். என்னக்கா சொல்றா? விரவு பிறக்க போறியா? ஆமாப்ல. சரிக்கா வாங்க, நானும் வாரேன். எப்ப விரவு பிறக்க? நீ எதுக்கு விறவு பறக்க வரணும்? அதான் உன் வீட்டுல சிலிண்டர் இருக்குல்ல, அது யாருன்னு? இல்லக்கா, என் மாமியாளுக்காண்டி நான் எதுக்கு பிறக்க வர போறேன்? நான் சரி வந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிறக்கி தருவேன்ல, அதுக்காண்டி தான் பார்த்தேன். அப்படியாம்மா? சரி சரி வா போவோம் அப்போ. ஆமா, இந்த 2 ஜோடி போட்டுட்டு இந்த வெயில்ல எங்க போகுதுங்க? அதானே எனக்கும் தெரியல. நானும் சரி நேரம் போல செல்லத்தாயக்கா வீட்டுல கிடந்து கொஞ்ச நேரம் கதையை விடுவோம். அப்படியே ஏதாச்சும் ஓசில கொஞ்சம் 2 வாய் தின்னுபிட்டு வந்துடலான்னு பார்த்தா இதுங்க 2 ஜோடி போட்டுல போதுங்க. எங்க போதுங்க? என்ன செல்லத்தாயக்கா, தூரமா போறிய? தூரமும் போல பக்கத்துலயும் போல. என்ன பொண்ணு, நான் ஒண்ணு உன்ட்ட கேட்கே இல்ல, வாயை முட்டு கடை. ஆமா, இவ்வளவு 2 பேருக்கு 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் நேருக்கு நேர் பாத்துக்கிட்டாலே வான்னு கத்திட்டு தான் அடப்பாளுவே. என்னக்கா இந்த வெயில்ல எங்கக்கா கிளம்பிட்டிய? வேற என்னத்த பண்றது, சிலிண்டரும் இல்ல. சின்ன பொண்ணு அந்த சிலிண்டரையும் அவ மாமியார் வந்து புடிங்கிட்டு போயிட்டு. அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. வேற சோத்துக்கு வேணலாமா? அதான் சரி கொஞ்சம் காட்டுக்கு போய் விறகு பறக்க போலான்னு போயிட்டு இருக்கேன். ஏக்கோ அதே கதை தான்க்கோ. இவ சிலிண்டருக்குன்னு சொன்னதை நம்பி கடைசியில் காலி சிலிண்டர் தந்ததுதான்க்கா மிச்சம். என்ன பண்ண, நானும் எதுவும் பொங்கலை பற்றிடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டலில் வாங்கிதா அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன்ட்டு சொல்லி விட்டுட்டேன். என் புருஷனும் கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு போனா இன்னும் சோறு வந்து காடு கிடையாது பற்றிடுங்க. எனக்கு வேற ரொம்ப வயிறு பசிக்கா. பேசாம வாங்க, நானும் விறகு பறக்க வாரேன். ஒருத்தர சாப்ப எல்லாரும் போவோம். இழுவ முடியுமா? நீங்க விறகு பறக்க வாரியலா இல்லையா? எனக்கு விறகு பறக்க போகணுமா? அம்மா, அந்த காட்டுக்குள்ள வேற ஏகப்பட்ட பாம்பு சுத்துதுன்னு சொன்னாவே நீங்களும் என்னன்னா விறகு பறக்க போறீங்க. பாம்பு கீம்பு கொத்திட்டு என்ன பண்ணுவீங்க? போற நேரமே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருமாவோ. வாய் முகத்தை பழிச்சு தொலைஞ்சிடாம. பாம்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஒழுங்கா மூடிக்கிட்டு வாமா. நம்ம 5 பேர் போறோம்ல, வேற என்ன ஒரு பாம்பை விரட்ட முடியாதாக்கும்? ஏதோ பள்ளியும் பாச்சானையும் விரட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கா, பாம்பை விரட்ட முடியாதான்னு. இந்த பாருமா, காட்டுக்குள்ள பாம்பு இருந்தாலும் சரி, சிங்கம் இருந்தாலும் சரி, பெரிய டைனோசர் இருந்தாலும் சரி, பேய் தான் ஆகணும். அதுக்கு பயந்துட்டு போவாம இங்க நின்றுட்டு இருந்தாலும் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். இப்படி சொல்லுங்க செல்லத்தாயக்கா. எப்படி நீங்க வரியெல்லாம் இல்லையே, நாங்க போறோம். இழுவே ஒரு நிமிஷங்க வா. என்ன முடியுமா? இழுவே, நம்ம வீட்லயும் 2 மாசத்துக்கு முன்னாடியே சிலிண்டர் மாட்டாது. எப்ப முடியும் ஏது முடியும்னு ஒன்றும் தெரியல. முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்க, நம்ம கதையும் இவ்வளே மாதிரி தான். விரவு பறக்க தான் தெரியணும் பத்துக்க. பேசாம இவ்வளோ கூட போவோம். பெய்ய கொஞ்சம் விரவு பறக்கி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கியே, சிலிண்டர் இல்லாத நேரத்துக்கு உதவும்ல. ஆமா முடியுமா, அதுவும் கரெக்டு தான் பத்துக்க. ஆனா காட்டுக்குள்ள பாம்பு வேற கிடக்கும், அவையாதான் பயமா கிடக்கு. அதான் அவ்வளவு வரையும் இருக்கோம். வேற எதுக்கு பயந்துட்டு செத்துட்டு கிடக்கா? வாங்க போவோம். ஒத்தரசா நாங்களும் வாரோம். எல்லாரும் சேர்ந்து போய் விரவு பறக்குவோம். சரி
வாங்க வாங்க, வெயில் வேற கொளுத்தி அடிக்கி. போவோமாக்கா, கஷ்டம் தான். மத்தியில அந்த வியாபார வெயில்ல கிடந்து சாம வேண்டியதா இருக்கு. இந்த சிலிண்டர்காரன் போய் ஏன் தான் இப்படி பண்ணி உயிரை வாங்குறானுங்களோ தெரியல. வாங்க போவோம். எப்பா என்ன வெயில், கொள்ளையில போறதுக்கு அம்புட்டு வெயிலெல்லாம் அடிக்குது, உடம்பெல்லாம் அப்படி எரியுது. போற போக்க பார்த்தா இந்த வெயிலனா கருத்து போயிருவேன் போலயே. மூடிக்கிட்டு வீட்டுல அந்த நிழல்ல சும்மா கிடந்திருக்கலாம். தேவையில்லாம இவியலுக்கு விரவு விலைக்கு கொடுக்கேன்ட்டு நானும் வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிட்டேன். ஐயா இங்க நிக்கவே முடியல, கொண்டாடவே முடியல. இவ்வளவு அவ்வளவு வரை எப்படிதான் விரவு பறக்கிறாளுகளோ தெரியல. சிலுவ நிறைய கிடக்கு பத்தியா? எவனும் நல்லா வெட்டி போட்டிருக்கானுன்னு நினைக்கேன். அவனும் ஆள் வர்றதுக்குள்ள நம்ம அவ்வளவு வரைக்கும் கெட்டி எடுத்துட்டு வீட்டை பார்த்து போக வேண்டியதுதான். ஆமா உத்தரசா, எல்லாம் நல்ல கட்டை தான். ஆனா கொஞ்சம் பச்சை கட்டையா இருந்த மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு இந்த வெயில்ல கொஞ்சம் வளர்த்தி காய வச்சுன்னு வச்சுக்கிங்க. நல்லா சோறு குழம்பு கூட்டுன்னு எல்லாம் பொங்கி வச்சுக்கிடலாம். பத்துக்க என்ன யாருமே கேச பத்திக்கணும்னு அவசியம் இல்லை பத்தியா. இதை நம்ம பிடிச்சது எல்லாத்தையும் தின்னுக்கிடலாம். அதானே பயந்து சிலிண்டர் முடிஞ்சிருமோன்னு கேஸ் எடுப்பேன். ஆன் பண்றதா ஆஃப் பண்றதும் பயந்து பண்றதுக்கு இப்படி விரவு கிடந்தா நல்லது தானே. என்னமா அடிக்கடி விரவு பிறக்க வருவோம். அதுவும் கரெக்ட் தான், அடிக்கடி வருவோம். சின்ன பொண்ணு அடிக்கடி வருவோமா? என்னது அடிக்கடியா? ஏக்கா இன்னைக்கு ஒரு நாள் வந்ததுக்கே நான் ஆள் தெரியாம கலர் மாறி போயிருவோம் போல. வெயில் அப்படி இருக்கு, என்னமா பண்றது. எம்மா இந்த வெயில் போற போக்க பார்த்தா மனுஷனே கறிக்கி விட்டுறோம் போல. ஆமா, உங்கள் வழிக்கு இதான் வேலை. வெயில் அடிச்சா வெயில் அடிக்கின்னு புலம்புறிய, மழை வந்தா மழை வருதுன்னு புலம்புறிய. என்னத்த சொல்ல உங்கள் வேலை? மழை வரும்போது வீட்டுக்குள்ள வெள்ளம் வருது, அது வருது இது வருதுங்கிய. வெயில் அடிச்சா வெயில் அடிக்க ஏசியை வாங்க மாட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். இங்கே உங்களெல்லாம் என்னத்த சொல்லியது? அப்படி சொல்ல முடியுமா? இவங்களுக்கு வேற வேலையில எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பாப்பாவ. பரவாயில்லையே, இந்த உத்தரசா பேசிக்கிட்டே எவ்வளோ விரவு பறிக்க வச்சிருக்கா. நம்ம ஒரு கட்டையை கூட இன்னும் ஒழுங்கா எடுத்து உருப்படியா போடலையே. என்ன உத்தரசா நிறைய பறிக்க வச்சு ஏத்து வச்சிருக்கா போல. ஆமா, வைக்காவ உனக்கு நடிமா. ஓ மாமியார சமைச்சு போடுறா. வீட்டுல சிலிண்டர் முழு சிலிண்டர் இருக்கு. எனக்கு அப்படியே ஒன்றும் இல்லை. வேக வேகமா பரப்புனாதான் எங்க வீட்டுல நாளைக்கு ஒலை எரியும். சரி சரியான கோவக்காரியா இருப்ப போலயே. சும்மாக்கி தான் சொன்னேன். சில தைக்கா சீக்கிரம் பறக்குங்க. இரு சின்ன பொண்ணு, இறக்குவோம். ஒரு 2 கட்டு ஃபுல்லா பிறக்குனாதான் இடத்த விட்டு நவுலணும். ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? 2 கட்டு பறக்கணுமா? என்ன நீங்க 1/4 கட்டு கூட பறக்கல? இதுக்கு மேல இந்த வெயில நின்னா நான் செத்து போயிருவேன்க்கா. எவ்வளவு ஒண்ணு நான் அப்படி வர சொன்னேன். நீ தானே ஆட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நான் வந்து உங்களுக்கு வேற வரைக்கும் தரேன்னு நீ தானே ஆட்டிக்கிட்டு ஆட்டியம்மா மாதிரி வந்தா. இப்ப என்ன அங்க வலிக்கு இங்க வலிக்கு வெயில் வருது, கருப்பாயிருவேன் கொள்ளையாயிருவேன்ட்டு வந்து கிறுக்குமே பேசிட்டடக்கா. இல்லக்கா உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் இப்ப பெரும் தப்பா இருக்கு. என்னத்த பண்ணியது? பிறக்கிறேன். எம்மாடியோ ரொம்ப தான் சளிச்சுக்கிறா. ஐயோ என்ன சின்ன பிள்ளைக்கு ஏன் இப்படி கத்துது? இழுவே என்ன பிள்ளை ஆச்சு? ஏதாவது கடிச்சு விட்டா என்ன? என்ன ஆச்சு? இல்ல சின்ன பொண்ணு, அது விரவு பிறக்க பாம்பு வந்தா என்ன பண்றதுன்னு துவாணிக்கிட்டு கடந்து பத்துக்க. அதான் என்ன பண்ணேன், பாம்பு வந்தா கத்துவோம்ல, அப்படி கத்தி பார்த்தேன். கிறுக்கு மெண்டல் பயவுலா, அதுக்குள்ள ஒரு நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? கிறுக்காரி, உடம்பு புள்ள உனக்கு கிறுக்கு இருந்தா உனக்கு இப்படிதான் வரும். உன்ன நெட்டகாளி, எதுக்கு இப்படி என் தலை மேல வேற வலி போடுறாங்க? வந்தன கால உடைச்சு. இதுக்கப்புறம் சும்மா கத்துனேன், நினப்புல கத்துனேன், பாம்பு வரும்னு பயத்துல கத்துனேன்னு ஏதாவது சொன்னா வாயில காட்டையை வச்சு அமைக்கி. ரொம்ப தான்ப்பா, ஏதாச்சும் ஒண்ணு சொல்றதுக்குள்ள என்ன நிலை நிக்காளுவ. ஒரு வழியா விரவு பறக்கியாச்சு. இதை எப்படியாச்சும் கரெக்டா கொண்டு போய் வீடு போய் சேர்க்கணும். இதை சேர்க்கறதுக்குள்ள உயிர் வேறும். பரவாயில்லையே, இந்த உத்தரவசா நல்ல விரவா பார்த்து நல்ல குண்டு கட்டா இருக்கதா பார்த்து பிறக்கிருக்கா. எம்புட்டு விரவு! ஒவ்வொரு கட்டையும் ஒவ்வொரு நாளைக்கு வச்சு எரிச்சாலும் எல்லாம் சோறு குழம்பு கூட்டுன்னு அவ்வளவு வச்சு விடலாம் போலயே. என்ன இது விரவு ஒன்னொன்னு மண்டையில இருந்து உருவி உளுந்துகிட்டே இருக்கு. இழுவ பேலே, அதுக்கு நீ ஒழுங்கா கட்டி இருக்கணும். விரவ வச்சு ஒழுங்கா கட்டாம அங்க நீங்க ஒண்ணு குத்திக்கிட்டு நிக்குது பாரு. உன் பக்கத்துல வர்றதுக்கே பயமா இருக்கு. விரவ வச்சு கண்ண கிண்ண குத்தி எடுத்து விட்டுருவா போல. இவ்வளவு எண்ணத்தை கட்டி வச்சிருக்கா. அவளும் உழைஞ்சு உழுது பாரு. இல்ல முடியுமா? ஒழுங்கா தான் கெட்டுனே, அது உழைஞ்சு உழுது. சரி அப்படியே தூக்கி கொண்டு வந்து வீட்டுல கொண்டு போட்டுருவோம். பக்கத்துல தானே வீடு இருக்குன்னு போயிருவோம். இருந்தாலும் சின்ன பொண்ணு நீதான்ப்பா ஒரு 5 கட்டையை பொறுக்கி வச்சுட்டு இவ்வளவு நேரம் விரவு பிறக்கணேன்னு அதுக்கு ஒரு கெட்டு வேற, அதை தூக்கி வேற சமந்துட்டு வரியாக்கும். என்ன உத்தரவசா ஏகப்பட்ட விரவு பிறக்கிட்டேங்கிற திமுருல பேசிட்டு அடக்கியோ? திமுருல எல்லாம் பேசல. உன்னை விட இழுவ கூட நிறைய விரவு பிறக்கிருப்பா போல. பிறக்கிறேன்னு சும்மா வாய் மட்டும்தான், அங்க ஒன்னும் செய்யல, ஒரு மண்ணும் கிடையாது. அதானே, என்ன நோண்டலன்னா உனக்கு இருக்க முடியாதுல்ல. என் 4 மணி வந்தனை எட்டிக்கிட்டு ஒரு மிதிச்சேன்னு வச்சுக்கீங்க, அந்த செத்து கிடப்பாத்துக்க. அப்பா சம்மா தூக்கி செமக்க ஏழல. செம்மா வேகமா போமா, பொறுமையா நடந்துட்டு கிடக்கா. சீக்கிரம் நடமா. அவ இன்னைக்கு வேகமா நடந்திருக்கா. அவ பேச்சும் பொறுமையா தான் இருக்கும், நடையும் பொறுமையா தான் இருக்கும், எல்லா செயலும் பொறுமையா தான் இருக்கும். அவ பின்னாடி போனா இதான் நிலைமை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.